வணக்கம் நண்பர்களே. நம்ம ஏ2டி யூடியூப் சேனல்ல காஸ்ட் வெர்சஸ் ஹியூமன்ஸ் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அதுல ஜாதி கலாச்சாரத்தை பத்தி நிறையவே கிழிச்சிருந்தாங்க. நிறைய தகவல்களும் சொல்லியிருந்தாங்க. ஆனா சொல்லுக்கு சொல் சாதின்னு சாதின்னு அப்படி ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாரு. அவர் நல்லா புரிஞ்சுக்கணும், ஜாதிங்கிறது ஏதோ ஒண்ணு அதோ ஒண்ணு இதோ ஒண்ணுனால கிடையாது. ஜாதின்றது ஒரு கலாச்சாரம். அவர் நல்லா தெளிவா சொல்லணும், ஜாதி கலாச்சாரம் அப்படின்னு சொல்லுக்கு சொல் சொல்லியிருக்கணும். அதுதான் சரியான ஒரு முறை. அப்புறம் 2000 வருடமா சாதின்ற பேர்ல இங்க உரிமைகள் மறுத்துட்டு வருது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அவர் முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும், தமிழ்நாட்டுல ஜாதி கலாச்சாரம் 2000 வருஷமா கிடையாது, வெறும் 800 வருடமா தான் இருக்குது. அதாவது 1000 வருடங்களுக்கு முன்னால ராஜராஜ சோழனோட ஆட்சி காலம், அது பொற்காலம்னு சொன்னாங்க. அவர் ஒன்றும் பிற்படுத்தப்பட்டவர் தாழ்த்தப்பட்டவர் அப்படி இப்படினால எதுவுமே கிடையாது. ராஜராஜ சோழன் காலம்ல இருந்து 3ஆம் ராஜராஜ சோழன் காலம் வரைக்கும் இங்க தமிழ்நாட்டுல எல்லாருமே சமமாக தான் இருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் இங்க ஜாதி கலாச்சாரம்னு ஒண்ணு இருந்தது. அப்ப கணக்கு போட்டு பார்த்தா 800 வருடமா தான் இங்க தமிழ்நாட்டுல ஜாதின்னு ஒண்ணு இருக்குது. அப்புறம் ஒரு இடத்துல இந்தியன்னு சொல்லாத, தமிழன்னு சொல்லாத அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அவர் நல்லா தெரிஞ்சுக்கணும், முதல்ல ஜாதி கலாச்சாரம் தமிழரோட பண்பாடே கிடையாது, அது வெளியிலிருந்து வந்தது, அது ஒரு அந்நிய கலாச்சாரம். அதனால ஜாதியே எனக்கு வேண்டாம்னு சொல்றவங்களும், ஜாதி கலாச்சாரத்தை பின்பற்றதுக்கு விரும்பாதவங்களும் தங்களை இந்தியன்னும் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களா இருந்தா தங்களை தமிழன்னும் சொல்லிக்கலாம். அதுதான் சரி. ஏ2டி சேனல்ல இருக்கிறவங்களும் தங்களை எல்லாரும் தமிழன்னு சொல்லிக்கிறது தான் சரி. ஏன்னா நீங்க கீழ் ஜாதின்னு சொல்லிக்கோங்க அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு. அவர் நல்லா தெரிஞ்சுக்கணும், எனக்கு ஜாதி கலாச்சாரம் கிடையாது, அந்த 4 வர்ணத்துல நான் வரவே மாட்டேன், நான் ஒரு தமிழன் அப்படின்னு அவர் தைரியமா சொல்லியிருக்கணும். அது அவர் பண்ண தப்பு.